வணக்கம், வெல்கம் டு சயின்டிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த சன்னா யூஸ் பண்ணி சன்னா குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து சன்னா எப்படி வேக வைக்கணும்னு, இன்ஸ்டன்ட் பாட்டில் வேக வைக்கணும், குக்கரில் வேக வைக்கணும்னு நான் ரெசிபி போட்டிருக்கேன். அதை இதில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் அந்த ரெசிபி போய் பாருங்கள் எப்படி பண்ணணும்னு. நைட்டே இதை ஊற வச்சு காலையில் 10 மினிட்ஸ் இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 10 நிமிஷம் வேக வச்சு ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு குக் பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கு ஒரு ப்ரெப் ஒர்க் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. நார்த் இண்டியன் ஸ்டைல் சன்னா மசாலா கிடையாது இது தமிழ்நாடு ஸ்டைல். நம்ம ஆனந்த பவன்லலாம் போனீங்கன்னா ஒரு குருமா ஸ்டைலில் ஒன்று கொடுப்பா இல்லையா, தேங்காய் போட்டு, அந்த ஸ்டைல் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப வெரி ஃபியூ ஐட்டம்ஸ் தான். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், ஒரு 1/4 கப் தேங்காய் சில்லு, அதை வந்து நல்லா என்கிட்ட இங்கே ஃப்ரோசன் கிடச்சிது அதனால் அது, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஃபெனல் சீட்ஸ், அப்புறம் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை போட்டு வதக்க போகிறோம். ஸோ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றலாம். என்னோடய ஃபேவரட் ஜார் ஃப்ரம் அமேசான். கொஞ்சமாக எண்ணெய் போதும், 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஃபெனல் சீட்ஸ், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 ஸ்மால் சைஸ் பெரிய வெங்காயம் ரஃப்லி சாப், 1/4 கப் தேங்காய், 2 லார்ஜ் டொமேட்டோஸ், நல்ல பெரிய தக்காளி சாப்ட்டு, இது இப்போ நல்லா வேகணும். நம்ம லிட்டு போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா இது சாஃப்டாக, அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு இது. இப்போ நம்ம வந்து இது கூல் ஆனதுக்கப்புறம் இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இதே கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு சிம்மர் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நீங்கள் வீட்டில் பண்ணாலும் சரி, ஸ்டோர் பாட் பண்ணாலும் சரி, நான் எப்படி பண்ணுன்ற ரெசிபி பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அரைச்சி வச்ச மிக்சர் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 சாப்பிட்றதுக்கான குவான்டிட்டி தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி, தண்ணி ஊற்றி இதை அலசி இதில் உள்ள ஊற்றிடலாம். ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணலாம். சால்ட் ஏன் பிங்காக இருக்குன்னா, அது அந்த ஹிமாலயன் சால்ட்டுன்னு ஒன்று வாங்கியிருந்தேன், அதனால பிங்காக இருக்கு. நான் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் போடுறேன். இது வந்து நல்ல ஒரு காரமான மிளகாத்தூள் ஃப்ரம் மை லோக்கல் இந்தியன் ஸ்டோரில் வாங்கினது, நிர்பரான்னு ஒரு பிராண்டு. யூஸ்வலாக என் பையனுக்கு வந்து இந்த சன்னா மசாலா ரொம்ப பிடிக்கும். நான் வேற ஒரு ஸ்டைலில் தான் பண்ணுவேன், இந்த ஸ்டைலில் பண்ண மாட்டேன். இது என்னமோ தெரில, போன வாட்டி இந்த மிளகாத்தூள் வந்தோன்னே சரி ட்ரை பண்ணலாமேன்னு இந்த மிளகாத்தூளில் போட்டு பண்ணேன். அது பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு பயங்கர பிடிச்சி போச்சு. இவ்வளோ ஸ்பைஸியாக அப்படியே உசுன்னு உறிஞ்சி சாப்பிட்டான் இந்த மிளகாத்தூள். அதனால வந்து அதை போட்டு இப்போ திரும்பவும் அதே மாதிரி பண்ணுன்னா, அதனால நான் பண்ணுறேன் அவனுக்காக. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் அதை அரைச்சதுனால தான் இப்படி இருக்குது. இது நீங்கள் கொஞ்சம் அப்போ திட்டாக இருந்தால் கூட நல்லா வராது. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க.
இப்போ இந்த மிளகாத்தூளையுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் குக் பண்ணணும். இதை ஒரு 3 to 5 minutes ஆகும் அது குக் ஆகிறதுக்கு. மூடி போட்டு மீடியம் ஹைல வச்சு குக் பண்ணலாம். அப்பப்ப நடுவுல இந்த மாதிரி திறந்து பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா மூடி போட்ட பாத்திரம் வேணும், ஏன்னா தெறிக்கும், இந்த மாதிரி தெறிக்கும். ஸோ அதனால மூடி போட்டது. இப்போ இதுல வந்து இந்த ஃப்ளேவரை ரவுண்ட் பண்றதுக்கு, இதை வந்து ரொம்ப காரம் இருக்கு புளிப்பு எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ரவுண்ட் பண்றதுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை போடணும். நான் வந்து கேன் சுகர் போடுறேன். நீங்க உங்க வீட்டில் என்ன இருக்கோ எந்த சுகர் இருக்கோ போட்டுக்கோங்க. வெல்லம் இருந்தால் வெல்லம் கூட போட்டுக்கலாம். போட்டு இப்போ இன்னும் நல்லா குக் பண்ணணும். இந்த பச்சை ஸ்மெல், அந்த பச்சை அந்த மிளகாத்தூளுடைய ஸ்மெல் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டாக நல்லா போகிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். மீடியம் ஹைல இன்னொரு 3 minutes வைக்கலாம். இப்போ 3 minutes ஆயிடுச்சு. சிம்மர் பண்ணிடுங்க ஃப்ளேமை. நல்லா கொதிக்குது பாருங்க. நான் சொன்னல லிட்டு வேணும்னு, இல்லைன்னா இப்படி தெரிச்சிடும், உங்க கிச்சன் ஃபுல்லா ஆயிடும். இப்போ இந்த மாதிரி பிரிஞ்சு வருதுல ஆயில் சைடில் அப்படின்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மசாலா வாசனை ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும், நீங்க ஸ்மெல் பண்ணும்போது தெரியும் போயிடுச்சுன்னு. இப்போ இது வந்து 1 கப் சன்னாவை வந்து கொண்டக்கடலைய ஓவர் நைட் ஊற வச்சு குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்ஸ்டன்ட் பாட்ல வேக வச்சேன். நீங்க ரெகுலர் ப்ரெஷர் குக்கர்ல 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்படி நல்லா அமுக்குனா ரெடியா மசியணும். இதுதான் குக் ஆனதுக்கான அர்த்தம். இப்போ இதை வந்து இதுல ஆட் பண்ணலாம். 1 கப் போட்டாலே போதும், நிறைய வரும் உங்களுக்கு. நல்லா ஃப்ளேம் திரும்பவும் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவியா வேணும், சன்னா கம்மியா வேணும், கிரேவி தான் அதிகமா வேணும்னா நீங்க வந்து இன்னும் கூட கிரேவி எக்ஸ்ட்ராவா தக்காளி வெங்காயம் போட்டு கிரேவியா பண்ணிக்கலாம். இல்ல சன்னாவை கம்மியா போடுங்க. கவினுக்கு வந்து நிறைய, என் பையனுக்கு வந்து நிறைய சன்னா பிடிக்கும். கிரேவியை விட அவன் அந்த ஒரு பைட்டுக்கும் நிறைய சன்னா எடுத்து சாப்பிடுவான். அதனால நான் நிறைய சன்னா போட்டிருக்கேன். 1 கப் போட்டாலே 4 பேருக்கு தாராளமா நீங்க சாப்பிட்டுட்டு இன்னொரு நாள் அடுத்த நாளைக்கு வச்சுக்கிற அளவுக்கு வரும். இப்ப இது குக் ஆகணும், இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இப்ப லிட்டு போட்டு இன்னொரு 2 minutes நம்ம குக் பண்ணலாம். இந்த கிரேவி பண்ணும்போது எப்பெல்லாம் லிட்டு திறக்கிறீங்களோ அப்பெல்லாம் சிம்மர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தெரிக்கும் எல்லா இடத்துலயும். பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க கொத்தமல்லியும் புதினாவும் லீவ்ஸ் வந்து கட் பண்ணி இதுல போடலாம். அது உங்களுக்கு ஆப்ஷனல், வேணும்னா நீங்க போட்டீங்கன்னா சூப்பரா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். என் பையனுக்கு பிடிக்காது, அதனால நான் அதை போடல. அது கார்னிஷ் தான், அது ஒன்றும் பெருசா இட்ஸ் நாட் கோயிங் டு ஆட் எனிதிங். இன்னொரு இன்கிரீடியன்ட் வந்து ஆப்ஷனல் இன்கிரீடியன்ட், ஹெவி விப்பிங் கிரீம். நீங்க வந்து ஹெவி விப்பிங் கிரீம் போடணும்னு அவசியம் இல்லை. ஆனா எனக்கு வந்து இது போட்டா அது ஒரு ரிச்னஸ் கொடுக்குது, ஒரு ஹோட்டல் ரிச்னஸ் கொடுக்கும். அதுக்காக நான் இது ஹெவி விப்பிங் கிரீம் ஆட் பண்றேன். ஒருவேளை உங்க வீட்டில் ஹெவி விப்பிங் கிரீம் இல்லைன்னா நீங்க வந்து கொஞ்சம் பட்டர் உள்ள போடலாம். அப்படி இல்லைன்னா தயிர், நல்ல திக்கான வீட்டு தயிர் இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் போடுங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவு போடுங்க இவ்வளோ சன்னாவுக்கு. ஸோ அது போட்டோன்னா அந்த லுக்கே வந்து நல்ல கலர் வந்து க்ரீமியா அப்படி வந்துடும். இந்த ஹெவி விப்பிங் கிரீம் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பபிள் வந்தோடனே லிட்ரலி ஃபியூ செகண்ட்ஸ்ல வருது பாருங்க, அவ்வளோதான், டன். இந்த ரெசிபி வந்து என்னன்னா, இதுல நீங்க வந்து முதல்ல செஞ்சு வச்சுட்டு, இப்ப நீங்க நைட்டுக்கு சாப்பிட போறீங்கன்னா மத்தியானமே செஞ்சு வச்சிட்டீங்கன்னா இது அது இருக்க நல்ல திக்காகும், சூப்பரா அந்த ஃபிளேவர் உள்ள இறங்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி இங்க எங்களுக்கு 4:45 தான் ஆகுது ஈவினிங். நீங்க ராத்திரி ஒரு 8 மணிக்கு சாப்பிட போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல இந்த மாதிரி டைம்ல பண்ணி வச்சிடலாம். சீக்கிரமா சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏர்லியாவே பண்ணி வச்சிடலாம். சூப்பரான சன்னா குருமா ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல்ல நம்ம ஊர் ஆனந்த பவன் அந்த மாதிரி ஹோட்டல்ல கிடைக்கிற ஸ்டைல் இது, குருமா ஸ்டைல். இந்த ரெசிபி நீங்க வித்தியாசமா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி, யார் வேணா செய்யலாம். நான் சப்பாத்தியோட சாப்பிட போறேன். நீங்க புலாவோட சாப்பிடலாம்,
இல்லைனா பரோட்டாவோட சாப்பிட்லாம், இல்லை நானோட சாப்பிட்லாம், தோசையோட கூட சாப்பிட்லாம், ப்ரெட்டோடையும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். As always, like, share and subscribe to my channel. Thank you for watching and happy cooking.